வணக்கம், நான் தான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்ன கேட்டிங்கன்னா, ஸ்டஃப்டு சப்பாத்தி. அதாவது பச்சை பயிறு ஸ்டஃபிங் வச்சு நம்ம சூப்பரான ஸ்டைலில் ஒரு ஸ்டஃப்டு சப்பாத்தி பண்ண போகிறோம். நார்மலாக வந்து பச்சை பயிர் குழம்பு, பச்சை பயிர் குருமா இந்த மாதிரிலாம் நிறைய பேர் வீட்டில் சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. அதனால தான் இன்றைக்கி இந்த சப்பாத்தியில் பச்சை பயிர் வச்சு ஸ்டஃபிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்டைலில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ஹெவியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை டின்னர் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தக்காளி குருமா. இந்த தக்காளி குருமா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த சப்பாத்தி, அதாவது ஸ்டஃப்டு சப்பாத்திக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாமா? பச்சைப்பயிறு சப்பாத்திக்கு தேவையான பொருட்கள்: கோதுமை 1 கப்பு, பச்சைப்பயிறு 100 கிராம், வெங்காயம் 2 நம்பர், பச்சை மிளகாய் 2 நம்பர், பொடிசு நறுக்கிய இஞ்சி 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், சீரகம் தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, கீ குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஸ்டஃப்டு சப்பாத்திக்கு நீங்கள் வீட்டில் மாவு மிக்ஸ் பண்ணுவீங்களே சப்பாத்திக்கு, அதே மாதிரி இந்த மாவு மிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த கோதுமை மாவில் கொஞ்சம் உப்பு, தேவையான தண்ணி ஊற்றி மாவு மிக்ஸ் பண்ணுறோம். நீங்கள் எப்படி வீட்டில் சப்பாத்தி மாவு மிக்ஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி பக்குவத்தில் மிக்ஸ் பண்ணுறேங்க, சரிங்களா? ஆனால் மிக்ஸ் பண்ணும்போது தண்ணியோட அளவு அதிகமாக இருக்கக்கூடாது. மிக்ஸ் பண்ணும்போது ஏன் கேட்டிங்கன்னா, நீங்கள் மாவு மிக்ஸ் பண்ணும்போது லூஸாக மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டஃபிங் உள்ளே வச்சு நீங்கள் ரோல் பண்ணும்போது அந்த ஸ்டஃபிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மாவை எந்த அளவுக்கு டைட்டாக நீங்கள் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு டைட்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி அப்போ தான் நீங்கள் ஒரு ½ அன் ஹவர் ரெஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணும்போது என்னன்னா, அந்த மாவு இன்னும் கொஞ்சம் லைட்டாக லூஸ் ஆகும். அதனால் எடுத்த உடனே வந்து இந்த மாதிரி டைட்டாக மிக்ஸ் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு மாவு நல்லா அழுத்தி மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த மாவு நல்லா ஊறுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாவு ஊறட்டும் ஒரு 1/2 மணி நேரம். அதுக்கப்புறம் இதில் ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், வேக வச்ச பச்சை பயிறு இதில் யூஸ் பண்ண போகிறோம். நான் 100 கிராம் பச்சை பயிரில் கொஞ்சம் உப்பு போட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதுவும் பர்டிகுலராக வேக வைக்கிற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா, சுண்டலுக்கு வேக வைக்கிற மாதிரி கரெக்டாக வேக வச்சுருங்க. தண்ணி சுத்தமாக இருக்காது. அப்போ தான் இந்த மாதிரி மேஷ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக பச்சை பயிர் வேக வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கண்ணாடி பவுலில் போட்டு நல்லா மேஷ் பண்ண ஆரம்பிக்கிறோம். தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. அதே டைமில் பச்சை பயிர் வேகாமல் இருந்தால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நல்ல பக்குவமாக வேக வச்சு மேஷ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இது கூட நம்ம என்ன பண்ணுறோன்னா, கட் பண்ணி வச்சுருக்க அந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி எல்லாம் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மேஷ் பண்ணி வச்சுருக்க இந்த பச்சை பயிரை பாருங்களேன். இந்த மாதிரி பக்குவத்தில் கெட்டியான தன்மையில் இருக்கணும். ஏன் கிட்டனா, வெங்காயம் போட்ட பிறகு கொஞ்சம் நேரம் விட்டுனா லூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் இந்த மாதிரி கெட்டியான பக்குவத்தில் மிக்ஸ் பண்ணுறேங்க. லூஸாக இருக்கக்கூடாது. திருப்பி சொல்கிறேன், நீங்கள் நார்மலாக வீட்டில் சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஸ்டஃபிங் வச்சு சாப்பிடும்போது நல்லா ஹெவியாக இருக்கும், சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதோட பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், இஞ்சி, சீரகம் போடுறோம். இந்த முழு சீரகம் எதுக்காக இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன்னா, கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும் இந்த சப்பாத்தி குக் பண்ணி முடிச்ச பிறகு. அதே டைமில் கொஞ்சம் சீரகம் போடுறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாய் பவுடர் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணுன்னா அதிகமாக யூஸ் பண்ண வேண்டாம். பச்சை மிளகாய் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு. அதே டைமில் வாசனைக்காக கொத்தமல்லி போடுறோம். இந்த கொத்தமல்லி போட்ட பிறகு கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயம் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைன் சாப்பாக கட் பண்ணி போட்டிருப்போம். எந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ணிங்களோ அந்தளவுக்கு பொடிசாக கட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஏன் கேட்டிங்கன்னா, அப்போ தான் வந்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் ஸ்டஃபிங் வச்சு ரோல் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். இப்போ இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. நீங்கள் நார்மலாக வீட்டில் கட்லெட் எப்படி பண்ணுவீங்க அந்த மாதிரி மிக்சர் ரெடி பண்ணி வச்சுருங்க, சரிங்களா? இதுக்கப்புறம் ரவுண்டாக ரெடி பண்ணி வைக்கிறோம். இதுக்கப்புறம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சப்பாத்தி மாவை நம்ம என்ன பண்ணுறோம், திருப்பி நல்லா பிசைய போகிறோம். எதுக்காக இது மாதிரி பிசைறீங்கன்னா, அப்போ தான் கொஞ்சம் அந்த மாவு கொஞ்சம் லூஸ் ஆகும், நல்லா ஊறின மாவு. அதனால தான் இந்த மாதிரி நல்லா மாவு பிசைய ஆரம்பிக்கிறோம். இதுக்கப்புறம் நமக்கு என்ன சைஸில் வேணுமோ ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஷேப்பில் ரவுண்டாக கட் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா உருட்ட ஆரம்பிக்கிறோம். நீங்கள் இந்த மாதிரி ரவுண்டாக கையில் கட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னா, ரோல் பண்ணிவிட்டு நார்மலாக வீட்டில் சப்பாத்திக்கு நைஃப் வச்சு கட் பண்ணுவீங்களே அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. ஆனால் கரெக்டான ஷேப்பில் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த மாவு ரெடி பண்ணிட்டோம்ல, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் லைட்டாக கோதுமை மாவு கட்டிங் போல போட்டு இது நல்லா தேய்க்க ஆரம்பிக்கிறோம். நீங்கள் சப்பாத்திக்கு எப்படி தேய்ப்பீங்களோ அதே மாதிரி தேய்ங்க. ஆனால் தின்னாக தேய்க்கக்கூடாது. மெலிசாக தேய்ச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்டஃபிங் வைக்கும்போது அந்த சப்பாத்தியோட அளவு வந்து பெருசாகிடும். அதனால் திக்காக தேய்ங்க. அதாவது நம்ம உள்ளங்கை அளவுக்கு நீங்கள் தேய்ச்சிருக்கணும். இப்போ பார்த்தீங்களா, தேய்ச்ச பிறகு 2 கையிலையும் நல்லா இந்த மாதிரி பெரட்டணும். அப்போ தான் எக்ஸஸாக இருக்க அந்த மாவு எல்லாமே வெளியே வரும். அதுக்கு பிறகு இந்த ஸ்டஃபிங் உள்ளே வச்சு நீங்கள் வீட்டில் எப்படி துணி மடிப்பீங்க அதே மாதிரி மடிச்சிருங்க.
மடித்த பிறகு அந்த ஸ்டஃபிங் கடைசியாக உள்ளே வச்சு நல்லா ரோல் பண்ணுறோம். ரோல் பண்ணி முடித்த பிறகு இந்த மாதிரி ஸ்டஃபிங் கரெக்டாக இருக்கா? இதுக்கப்புறம் திருப்பி கட்டிங் போர்டில் வச்சு உங்களோட 4 விரலை வச்சு அந்த ஸ்டஃபிங் பண்ண அந்த சப்பாத்தியை நல்லா ப்ரெஸ் பண்ணுறோம். அது ஒரு சைடில் மட்டும் ப்ரெஸ் பண்ணக்கூடாது, 2-3 சைடில் திருப்பி ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த ஸ்டஃபிங் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். இல்லைனா என்னன்னா அந்த சப்பாத்தி நீங்கள் ரோல் பண்ணும்போது அந்த ஸ்டஃபிங் வந்து ஒரு சைடில் வெளியே வந்துடும். அந்த மாதிரி வராமல் இருக்க தான் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுறோம். இதுக்கப்புறம் சப்பாத்தி கட்டி எடுத்து நீங்கள் ரோல் பண்ண வேண்டியதான். ஈவனாக எல்லா சைடும் கரெக்டாக ரோல் பண்ணுங்கள். ஒரு சைடில் ஒட்டுற மாதிரி இருந்தால் கோதுமாவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போது ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த தோசைக்கல்லை போட்டு நம்ம குக் பண்ண போகிறோம். நீங்கள் குக் பண்ணுறதுக்கு முன்னாடி தோசைக்கல் நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டஃப்டு சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக வரும். சூடு இல்லாத கல்லை போட்டிங்கன்னா கண்டிப்பாக குக் பண்ணி முடித்த பிறகு உங்களுக்கு கண்டிப்பாக ஹார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இது மாதிரி சூடான கல்லை போட்டு 2 சைடும் நல்லா குக் பண்ணுறோம். ஓரளவுக்கு நல்லா வெந்து வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், கீ இல்லைன்னா ஆயில், பட்டர் யூஸ் பண்ணலாம். அது உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வேகிறதுக்கு முன்னாடி கீயோ ஆயிலோ பட்டரோ யூஸ் பண்ண வேண்டாம். கொஞ்சம் வெந்து வர டைமில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் ஒரு அருமையான ஸ்டஃப்டு சப்பாத்தி, அதுவும் பச்சை பயிரை வச்சு எப்படி பண்ணுறது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதோட தொட்டுக்க தக்காளி குருமா. நிறைய பேருக்கு வந்து இந்த தக்காளி குருமா எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் தெரியும். பட் இருந்தாலும் இன்றைக்கி இந்த காம்போவில் கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த தக்காளி குருமாவுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? தேங்காய் 1/2 மூடி, பச்சை மிளகாய் 4-5 நம்பர், உடைச்ச முந்திரி 10-15 நம்பர், கசகசா 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், பெரிய சைஸ் வெங்காயம் 2 நம்பர், பெரிய சைஸ் தக்காளி 5 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன், தனியா பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த தக்காளி குருமா ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நம்மக்கிட்ட இருக்க தேங்காய், முந்திரி பருப்பு, கசகசா 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா அரைச்சிடுறோம். கசகசா நீங்கள் தனியாக அரைக்கிறீங்கன்னா அரையாத அவ்வளோ சீக்கிரத்தில். இந்த மாதிரி தேங்காயோட போட்டு அரைக்கும் போது சீக்கிரமாக அரைக்கலாம். தேவையான தண்ணி ஊற்றி கொஞ்சம் சோம்பும் போட்டு நல்லா அரைச்சிடுறோம். சோம்போட அளவு என்னன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும் 1/2 மூடி தேங்காய்க்கு. இப்போது இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அரைச்சதை அப்படியே இன்னொரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். குருமா வந்து 2 விதமாக தேங்காய் பேஸ்ட்டாக அரைக்கலாம். தேங்காய் வந்து கொஞ்சம் குறைன்னு அரைக்கும் போது இந்த வெஜிடபிள்ஸ் குருமா பண்ணோம்னா அந்த டைமில் யூஸ் பண்ணலாம். ஆனால் தக்காளி குருமா பண்ணும்போது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கணும். அடுத்தது மஞ்சளில் கொஞ்சம் எண்ணெய் போட்டிருக்கேன். இந்த எண்ணெய் சூடான பிறகு சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் தலைப்பை போட்ட பிறகு பச்சை மிளகாய். நான் பச்சை மிளகாய் 4-5 பச்சை மிளகாய் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கு பிறகு கருவேப்பிலை, வெங்காயம். இந்த வெங்காயம் போட்ட பிறகு நல்லா வதங்கணும். நார்மலாக குருமாக்கு நானே சொல்லியிருக்கேன் நிறைய வாட்டி, வெங்காயம் வதங்கக்கூடாது. ஆனால் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன், அதாவது தக்காளி குருமாக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருக்கணும். கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். ஏங்கிட்டனா அந்த இனிப்புத்தன்மை கம்மியாகணும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், வெங்காயத்தை நல்லா வதக்கிடுறோம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்துருக்கணும். இதுக்கு பிறகு அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. இந்த வதங்குற டைமில் பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக நல்லா மசிஞ்சு வரும். அந்த டைமில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போடுறோம். 5 தக்காளி சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அதில் 3.5 தக்காளி கட் பண்ணி போட்டுருங்க. இதுக்கு பிறகு உப்பு, மஞ்சத்தூள் போட்ட பிறகு இதை திருப்பி நல்லா வதக்குறோம். எதுக்காக உப்பு மஞ்சத்தூள் போடுறோம், இது ஒரு பேசிக்கான விஷயம் தான், இருந்தாலும் சொல்கிறேன். உப்பு மஞ்சத்தூள் போட்டு நீங்கள் வதக்கும் போது சீக்கிரமாக நல்லா வதங்கும். அதனால தான் எடுத்த உடனே உப்பு மஞ்சத்தூள் போட்டிருக்கோம்.
அதே டைமில் நீங்கள் வீட்டில் குருமா பண்ணும்போது இன்னொரு விஷயம் கவனமாக வச்சுக்கணும். அது என்ன கேட்டிங்கன்னா, இந்த தக்காளி, சில தக்காளி நல்லா புளிப்பாக இருக்கும். அந்த மாதிரி புளிப்பாக இருக்க தக்காளி ஒரு 3 தக்காளி அப்படிலாம் 4 தக்காளி யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் மீடியமாக இருக்க புளிப்பு பார்த்திங்கன்னா 5 யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அதனால் கரெக்டாக பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த தக்காளிலாம் போட்ட பிறகு இது தொக்கு மாதிரி வதக்குறோம். நீங்கள் எப்படி வீட்டில் தக்காளி தொக்கு பண்ணுவீங்க அதே மாதிரி பக்குவத்துக்கு இது நல்லா வதக்கிடுங்க. தொக்கு மாதிரி வதக்கி முடிச்ச பிறகு பெருங்காயம் போடுறோம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த மசாலா நல்லா குக் பண்ணுறோம். அரைச்சி வச்சுருக்கேன் இந்த தேங்காய் பேஸ்ட்டை போட்டுரும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிட்டு திருப்பியும் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுறோம். அந்த தேங்காயோட பச்சை வாசனைலாம் போன பிறகு அப்படியே எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிடணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்கல்ல, அந்த டைமில் இந்த மாதிரி குருமா நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அந்தளவுக்கு ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான குருமா தான். நீங்கள் குருமா நார்மலாக பண்ணும்போது நிறைய விட்டு நான் சொல்கிறேன், வெங்காயம் தக்காளி வதங்காமல் கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பேஸ்ட் போடணும்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த மாதிரி தக்காளி குருமா பண்ணும்போது கண்டிப்பாக நல்ல வெங்காயம் தக்காளியை வதக்கிட்டு அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டிருக்கேன். அதே டைமில் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபைனலாக திருப்பி முழுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி போட்டிருக்கோம். அதாவது 1/4 இல்லை 1/6 கட் பண்ண தக்காளியை கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணால் அந்தளவுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். என்னங்க, இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு அருமையான ஸ்டைலில் பண்ணுற இந்த ஸ்டஃப்டு சப்பாத்தி, அதாவது பச்சை பயிறு சப்பாத்தியும் தக்காளி குருமாவும் எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சி பாபாய், டேக் கேர்.